இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. அதனால் இந்த இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் சீமானவர்கள் போட்டியிட்டு அது சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு காய் நகரத்தில் நடக்குது. இதில் என்ன பேசு பொருள்னா இதுதான் முக்கியமான விஷயம். நார்மலாக நாம் தமிழர் போட்டியிடுது, எல்லா இடைத்தேர்தலுமே நாம் தமிழர் போட்டியிடும். எந்த இடைத்தேர்தல் அதிகாரத்தில் இருந்த அதிமுகவே நிற்க மாட்டேன் எப்படி தோத்து போகணும்னு தெரிஞ்சாலும் கூட நாம் தமிழர் போட்டியிடும். அது ஒரு சண்டைக்காரனுடைய அரசியல். நான் சண்டை செய்வேன், நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் நின்று சண்டை செய்வேன் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு. ஆனால் இடைத்தேர்தல் நாம் தமிழருக்கு உடன்பாடு இல்லை. எது இடைத்தேர்தல் நாம் தமிழருக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இடைத்தேர்தல் நடக்கும்போது அந்த களத்தில் நான் இருப்போம், நாங்கள் சண்டை செய்வோம். அப்படி நீ எளிதாக வந்து வெற்றி பெற முடியாது. எதாக இருந்தாலும் சண்டை வச்சுக்கிட்டு அதுக்கு வேணா ஜெயிச்சுட்டு போ, என்னை தோக்கடிச்சிட்டு வேணா ஜெயிச்சுக்கா, நீயா இஷ்டத்துக்கு ஜெயிக்க. உடன்பாடு இல்லைன்னு சொன்ன சீமான் இப்போ நிற்பாருன்னு நம்பிக்கை இருக்காங்க. இல்லை, அதுதான் சூழல் காலம் எதை தான் மாற்றும், எந்த சூழல் எப்படி மாறும் அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் மே நாளுக்கு அப்புறம் வந்து பல வகையில் மாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வாயிலே நம்ம வந்து மாற்றணும்னு சொல்ல வேண்டியதாச்சு. ஏதெல்லாம் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிற நிலைமை ஆகிட்டு பாருங்க. அப்போ சீமானவர்கள் இந்த இடைத்தேர்தலில் ஒரு வேலை போட்டியிட்டால் அது ஒரு சில காய் நகர்த்தல் பண்ணாங்க. எப்படி பாருங்க, தம்பி லயலாமணி என்ன நேரத்தில் சொன்னான்னு தெரியல, விஜயை எதிர்ப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கு திமுகவும் அதிமுக அவனுக்கு ஏதோ ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க, ரதன் பட்டி சொன்னார் என்னன்னு தெரியல. திமுக அதிமுகவும் ஒரு அணியில் கை கொடுக்குவார்கள் அப்படின்னு அதுக்கான வேலை நடந்துச்சு. இந்த திருமாவளவன் ஆரம்பிச்சு பார்க்கலையே இப்படி ஒன்று நடக்குமா அரசியல்ல நடந்துச்சு.